ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசுமஞ்சள் ஆயில். பசுமஞ்சளை வச்சு நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் கொடுத்துருக்கோங்க. பசுமஞ்சள் எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் நிறைய நம்ம வீடியோஸ் போட்டாச்சு. அதில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பசுமஞ்சளை வச்சு ஒரு கோல்டன் ஆயில்னே சொல்லுவேன். இந்த கோல்டன் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டிஷ்யூவில் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். என்ன ஒரு பியூர் அந்த டர்மரிக் கலர் பாருங்கள். எல்லாம் ஒரு லைம் எல்லோ கலரில் இருக்கும் இது உங்களுக்கு. இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பசுமஞ்சள் இந்த சீசனில் நல்லாவே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பசுமஞ்சள் எடுத்து தோல் சீவி நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அரைக்க வேண்டாம், நல்லா துருவி சன்னமாக துருவி எடுத்துக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். அதுவும் இரும்பு கடாயில் தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ இரும்பு கடை நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ போல் 1/2 லிட்டர் போல் நான் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து துருவின அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 5 கைப்பிடி போல் நல்லா, இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக அடுப்பை ஆன் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணிடாதீங்க, வெடித்து செதறிடும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடும்போது அது எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் ஃபுல்லாக இறங்கும் உங்களுக்கு. அந்த கலர் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறிக்கிட்டு சூப்பர் நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடணும், தீயக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து தொட்டு பார்க்கும்போது சுடும், பார்த்து கை விட்டு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஆகிடணுங்க. இதுதான் அதுக்கான பதம். இந்த மாதிரி பதத்தில் காய்ச்சினா தான் நாள் படம் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த டர்மரிக் ஆயிலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது எதுக்காக ஒரு பியூட்டி ஆயில்னு சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் எய்டாக நம்ம வந்து அடிப்பட்டது காயங்களுக்கு, சிராய்ப்புகளுக்கு ஒரு ஏதாவது கத்தியில் கட் பண்ணிக்கிட்டோம், அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த டர்மரிக் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்டிசெப்டிக் இருக்குது. இந்த மாதிரி பியூர் டர்மரிக் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் வைட்டமின் ஏ அண்ட் சி என்ரிச்மெண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்ல க்ளோ கொடுக்கும், ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் டெய்லி ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போட்டு நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணி இல்லை குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மாசு மங்கு பரு அந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்துலேருந்து கண் திட்டங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடியது, அது வரைக்குமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஆயிலை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அப் டு 3 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.